திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் கத்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே உம்மை ஸ்தோத்திரிக்க ராஜா. எங்கள் ஆத்ம மனவாளனையும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறோம் இருந்தவரும் வருகிறோம் ஆகிய எங்கள் சர்வமுள்ள தேவனையும் உம்மை ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கும். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்க. நீதியுள்ள ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்க ராஜா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு தயவாய் மன்னித்து இந்த வேலையிலும் இருக்கிறதான விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. கத்தாவே இந்த காலை வேளையில உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன் ஜெபிக்கிறோம். விசேஷமா பலவீனமா சுகுவீனமா வியாதி வேதனையோடு இருக்கிறத நம்முடைய தாசர் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன் ஜெபிக்கிறோம் கத்தா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா அந்த அதிகாலையில் தேடுகிறதனை யாவரும் உம்மை கண்டடைய உம்மை கண்டு தரிசிக்க நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறதன ஒவ்வொருவரும் பிரகாசிக்க அப்பா வெட்கவிட்டு போகாதிருக்க தெய்வம் தம் நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிக்கும். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில் என்ன சின்ன தெய்வமே. அப்படியாக உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்ததாமே அப்பா நீர் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. வேலைக்கு ஸ்கூலுக்கு கடன் செலுத்த உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். போய்களும் வருத்தமா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வேலை ஸ்தலங்களிலும் தகப்பனை ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தய கிடைக்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் அடுத்து நீர் பயன்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். படிக்கிறதான பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபை பாராட்ட வேணும் ஜெபிக்கிற. விசேஷமா வாலிப பிள்ளைங்கள் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்க அப்பா ஸ்தோத்திரிகம். இந்த உலகத்தோடு ஒன்றிணைத்து போகாதபடி உமுக்களாய் வளருகிற பிள்ளைகளாய் காணப்படவும் நீர் அப்பா கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. திருமண காரியங்களை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கா ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமா கர்த்தாவே கடன் பிரச்சனை இருக்கிறதானே யாருக்கும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறோம் மாற்றுவேன் என்ற வாழ்த்தினபடி ஒவ்வொருவரும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. என்னை கைட்டுச்சு வேலைகள்லாம் ஆஸ்ரதிக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே. உங்களுடைய பிள்ளைகள் தாசர்கள் செய்கிறதான வேலைகளையும் நீர் ஆஸ்ரதித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாக நாங்கள் யாவரும் கத்தா முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டதை நாங்கள் யாவரும் ராஜா
ராஜா. அழைத்த அழைப்பை காத்துக்கொண்ட முடிவறிந்த நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவறிந்த நிலைத்தரும் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள உடைய ரகசிய வரிகள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்களும் ஆயத்தமாக்கி அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களை வல்ல கருவிகளை நீர் அடுத்து நீர் பயன்படுத்துங்க விசேஷமா கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஆண்டவரை திருச்சபையை, உம்முடைய ஜனங்களை, உம்முடைய தாசரை, உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துகிறதன பிசாசனுடைய கிரியைகளை தகப்படி நாங்கள் யாவரும் எதிர்த்து நிற்க ஜெபத்துல வேதத்தை வாசி தியானிகள் பூரண பரிசுத்த நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச்செருகிற பிள்ளைகளை நாங்கள் காணப்படும் இறக்கம் செய்யுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா, அந்த வேலையிலும் எடுக்கப்பட்டதான விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆஸ்துதிங்க ராஜா. எங்களை யாவரும் உடைய ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்ய போகிறதா நன்றி செலுத்துற எங்களை யாவரும் உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகிற மகிமை யாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.